மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் தற்போது 10 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் வசித்து வருவதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிராந்தியத்தில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தரவுகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. பிப்ரவரி 28, 2026 நிலவரப்படி வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி மொத்தம் 10,07,855 இலங்கையர்கள் மத்திய கிழக்கில் தங்கியுள்ளனர். இதன்படி ஐக்கிய அரபு ராச்சியத்தில் 3,50,000 இலங்கையர்களும், சவுதி அரேபியாவில் 2,46,139 இலங்கையர்களும், குவைத்தில் 1,75,000 இலங்கையர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டாரில் 1,40,000 இலங்கையர்களும், அதைத் தொடர்ந்து ஜோர்தானில் 14,500 இலங்கையர்களும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஓமானில் 32,000 மற்றும் பஹ்ரைனில் 13,130 இலங்கையர்களும் உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனைத் தவிர ஈரானில் 35 பேரும், சிரியாவில் 20 பேரும், ஏமனில் 27 மற்றும் பாலஸ்தீனத்தில் 4 இலங்கையர்களும் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஈராக் தொடர்பான தரவுகள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. மத்திய கிழக்கில் உள்ள வெளிநாட்டு பணியாளர்களில் இலங்கையர்கள் கணிசமான பங்கினை வகிக்கின்றனர். குறிப்பாக வீட்டுப் பணி, சுற்றுலாத்துறை, விருந்தோம்பல் மற்றும் சுகாதாரத்துறை என்பவற்றில் அவர்கள் அதிக அளவில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் அனுப்பும் வெளிநாட்டு பண பரிமாற்றம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமான தூணாக விளங்குகின்றது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் நிலையை அடுத்து பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ராஜதந்திர ரீதியிலான அழுத்தங்களை இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது. மேலும் அபாயகரமான பகுதிகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வெளிவிவகார அமைச்சு வெளியிடும் பயண ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் தூதரக அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.